குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழக மின்துறையின் நிதி நிலைமை, செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை அமைச்சர் நிர்மல்குமார் நேற்று வெளியிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக மின்துறை நஷ்டத்தில் இயங்கி வருவதாகவும் 2,47,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்துறை வெள்ளை அறிக்கையை வரவேற்றுள்ள தொழில்துறையினர் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என்ற அறிவிப்புக்கும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மின்சார நிலை கட்டணத்தை குறைப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ள அவர்கள் மின்துறையை சீரமைப்பதற்கான ஐடியாக்களையும் கூறினர். எவ்வளோ வருமானம் எவ்வளோ கடன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்கட்டமைப்பு வசதிகள் நிறைய பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான வருமானம் எப்படி வரப்போகுது அது சொல்லலை. அது சொல்லியிருந்துருக்கணும். அது சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பண்ண முடியும்னு. ரெண்டாவது, மின் கட்டணத்தை உயர்த்தவே மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கதாக, அது கண்டிப்பாக வரவேற்கணும். ஏன்னா எங்களுக்கு குறுந்தொழில்களுக்கு நாங்கள் என்ன கேட்டிருக்கோம்னா, நிலை கட்டணத்தை கம்மி பண்ணணும்னு சொல்லி கேட்டே இருக்கிறோம். சென்ற ஆட்சியிலிருந்து கேட்டிருக்கிறோம். இந்த தடவை எந்த ஆட்சி வந்தாலும் பண்ணுறதுக்காக வேண்டி எல்லாத்திட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். ஆனால் அதை பற்றி பேச்சே இல்லை, வரல. அது வந்திருக்கணும். அது ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு அது சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறேன். ஏன்னா நிலைக்கட்டணம் தான் ரொம்ப அதிகம். அது கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. நிறைய மின்மாற்றிகள் இதெல்லாம் உள்கட்டமைப்பு வசதிகளாக ஜாஸ்தி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா அது வந்தால் தான் உங்களுக்கு இது. அதே மாதிரி நிறைய வேலையாட்களை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அவங்க என்ன வருமானத்தை எப்படி வச்சு கொண்டு வர போகிறாங்கங்கிறதுக்கு கணக்கு இல்லாமல் இருக்குது. அது எப்படி என்னங்கிறது தெரியல. வெள்ளை அறிக்கைனா ரெண்டுமே இருக்கணும். எப்படி வந்திருக்குது, எப்படி போயிருக்குன்னு சொல்லணும். கடன் மாத்திரம் எப்படி வந்திருக்குது, எப்படி கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ கட்டியிருக்காங்க, அது மாத்திரம்தான் சொல்லியிருக்காங்க ஒழிய மற்ற பற்றி எதுவும் சொல்லலை. அதே மாதிரி குறுந்தொழில்கள் சிறு தொழில்களுக்கு கேட்ட உடனே எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். பவரெல்லாம் போய் கேட்டால் இப்போ இருக்கிற அதிகாரிகள்கிட்ட அந்த மனப்பான்பு இருக்கான்னா இல்லை. மனப்பாங்கு மாறணும். தெலுங்கானாவில் ஆந்திராவிலலாம் ஆப் ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. இபிக்குன்னு ஒரு ஆப் இருக்குன்னா அந்த ஆப்பில் போட்டோம்னா உடனே ஆட்டோமேட்டிக்காக வரணும். நம்ம போய் யாரையும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. கடந்த காலங்களில் எங்களுக்கு நிலை கட்டணம் தாங்க ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 465% ஜாஸ்தி பண்ணியிருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்ட குறுந்தொழில்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை நாங்கள் குறைக்க சொல்லி ரொம்ப சண்டை போட்டோம், கேட்டோம், முடியல. அதனால ரொம்ப பாதிப்படைஞ்சோம். இந்த வெள்ளரிக்கையில் அதுக்கான தீர்வுகள் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலைங்க, சொல்லலை. இப்போவும் நாங்கள் திருப்பி போய் அமைச்சரை பார்த்து கேட்கத்தான் போகிறோம். கேட்டு எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் சொல்ல போகிறோம். ஏன்னா அது இருந்தால் தான் தொழில் முன்னேற்றம் அடையுங்க. ஏன்னா இவங்க நினைக்கிற மாதிரி தொழில் 2030 இத்தனை கோடி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வேணும்னா எங்கள் மாதிரி குறுந்தொழில்கள் இருந்தால் தான் அது பண்ண முடியும். எங்களுக்கான அந்த உதவிகளை பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சோலார் பவர் வாங்குறதுக்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால நிறைய சோலார் பவர் வர ஆரம்பிச்சிடும். வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மின் தேவைகள் நமக்கு ஒரு 24,000 கோடி 25,000 மெகாவாட் வேண்டியிருக்குங்கிறாங்க. அதெல்லாமே சரியாயிடும். எல்லாமே அப்போ சரியாகிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவிகரமாக இருக்கும். தனியார்கள் நிறைய சோலார் போடுறதுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வரதுக்கு நல்லா உபயோகரமாக இருக்கும். வெளியிலிருந்து கரண்ட் வாங்கினாங்க, நிறைய விலை கொடுத்து வாங்கினாங்க. ஏன்னா கரண்ட்டு கட்டாகக்கூடாதுங்கிறக்காக வேண்டி நிறைய வாங்கினாங்க. மின் கட்டணம் நமக்கு மின் தடை இல்லாமல் வரணுங்கிறக்காக வேண்டி வாங்கினாங்க. அது இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கடன் இன்னும் கூட கம்மியாக இருக்கலாம். கம்மியாக இருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி இருக்கிறவன்னு சொல்லியிருக்காரு. போன மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். கடன் வட்டி தான் கட்டியிருக்காங்க, கடன் கட்டின மாதிரி சொல்லலை யாருமே. வட்டி தான் கட்டியிருக்காங்க. கடனே கம்மி பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணுங்க. எடுத்து கம்மி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்ற மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராலலாம் ப்ரைவேட் பவர் கொடுத்துட்டாங்க. அவங்க தான் நடத்துகிறாங்க. அவங்க நடத்தும் போது வெற்றிகரமாக நடத்த முடியுது. ஆனால் இங்கே நம்ம எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிறக்காக வேண்டி பொதுத்துறையாகவே இருக்காது. மின்துறை பொதுத்துறையாக தான் இருக்குது. அதனால கூட கொஞ்சம் நஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும் அரசாங்கம்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். முதல்ல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை பாராட்டிக்கிறேன். இந்த வெள்ளையறிக்கை சப்மிட் பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு சபாஷ். அது நம்மளுடைய கரண்ட் பவர் செக்டாரில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுதுன்றது ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் பாராட்டுறேன். அந்த பாதையில் போகிறது நம்ம இன்னைக்கு நம்மளுடைய டிஎன்இபிக்கு ரொம்ப தேவைன்றது நான் பார்க்குறேன். இதோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா 1,40,740 கோடி சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெவென்யூ அவங்க ப்ராஜெக்ட் பண்ணுறது 1,43 lakh crores சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு டெஃபிசிட் பட்ஜெட்டாக அவங்க காட்டலை. இது போக அவங்க 18,400 கோடி இயர்மார்க் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பூரமைக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணினாங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிடும்.
ஸோ விச் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல விஷயந்தான். மிச்சம் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரில் அவங்க ரெனியூபிள் எனர்ஜிஸ்க்கு நிறையா பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணாலே நம்மளுடைய பவர் தேவைகள் ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு நியர் ஃப்யூச்சருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக கொண்டு போகிறீங்க, விச் ஐ திங்க் ரிக்கவர் ஆயிரும், ஸ்ட்ராங்காக ரிக்கவர் ஆகும்னு நம்புகிறேன். ஆனால் ரொம்ப ஷார்ட் டைமில் ஆகும்ன்றது நான் நம்பலை. இன்னும் ஒரு 4 to 5 இயர்ஸில் 100% ரிக்கவர் ஆயிரும். அதில் இந்த அட்லீஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய கடன் சுமையிலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அது முக்கியமான அதில் நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னாங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஆன்லைன் போர்ட்டல்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்கன்றாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்துடும் ஒரு சிஸ்டமில். இது பண்ணுறப்பவே ரெவென்யூ கேப்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் ஃபில் ஆகி கொஞ்சம் பெட்டராக ரெவென்யூ வர்றதுக்கு அவங்க வழிவகுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. டாரிஃப் இன்க்ரீஸ் இருக்காதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை பார்க்குறேன். அஃபிஷியலாக ஒன்றும் ஜியோ பார்க்கலைங்க நான், பட் அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டீஸ். இந்த இதில் எல்லாம் இருந்து அவங்க படித்ததில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்கன்னா தே ஹவ் டன் சம் ஹோம்ஒர்க்ன்றது நான் நம்புகிறேன். ஒன்று வந்து அக்ரி லோடு தனியாகவும் வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரியல் லோடு தனியாக வச்சுக்கோங்க, ரெசிடென்ஷியல் லோடு தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பகலில் நிறைய கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேட்ரி ஸ்டோரேஜ் போடுறதுக்கு பதிலாக உங்களுக்கு எப்பப்பெல்லாம் சர்ப்ளஸ் எனர்ஜி வருதோ விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக தான் கரண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அது பேட்டரி மாதிரி தான் உங்களுக்கு. அந்த லைனில் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ அந்த ஃபீடரை மட்டும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ரீயாக கரண்ட் போகும். ஸ்டோரேஜ் மாதிரி விவசாயமும் லைவ் ஆகிடும். இப்போ நம்மகிட்ட அந்த மாதிரி சிஸ்டம் இல்லை. அது என்ன ஆகிடுதுன்னா, நம்ம 3மே ஒரே கேபிள்ஸில் போய்கிட்டு இருக்கிறனால we are not able to manage the power. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தையெல்லாம் ஒன்று ஃப்யூச்சரில் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃப்யூச்சரில் கிரிட் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். இபி ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கரண்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. நீ எங்கே வேணால் கரண்ட்டு வாங்கிக்கிற சுதந்திரத்தையே நீங்கள் கொடுக்கல. உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு லைன் இல்லைன்றீங்க. உங்கள்கிட்ட இப்போ நம்ம பிரிச்சாச்சு. இப்போ டிரான்ஸ்மிஷன் தனியாக வந்தாச்சு. டிரான்ஸ்மிஷன் லைன் யூஸ் பண்ணுறோமோ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான காஸ்ட்டை இண்டஸ்ட்ரி ஷுட் பேர். அது இண்டஸ்ட்ரியோடைய கடமை. அது பண்ணித்தான் ஆகணும். அதை பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் ஹவ் மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் கரண்ட் அவங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். எனர்ஜி வந்து எங்கே அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ, இப்போது ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், அவர் 5 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னார்னா இன்னொருத்தர் 10 ரூபாய்னா நான் 5 ரூபாயில் இருக்கிறது என்னால் வாங்க முடியும். அப்போ தான் என் இண்டஸ்ட்ரி நல்லா நடத்த முடியும். அப்போ தான் நான் வந்து இது எதுக்கு சொல்கிறேன்னா, இபியை நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லலை. இபியும் நல்லா இருக்கும், அவங்க லைன்ஸையும் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் கேபிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதுலேருந்து ஒரு ரெண்டல் வந்துக்கலாம். அவங்க தனியாக போய் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பவர் ப்ராஜெக்ட்ஸோ சோலார் ப்ராஜெக்ட்ஸோ தனித்தனியாக அவங்க போட வேண்டியதில்லை. அவங்க எல்லாத்தையுமே வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா தனியார் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் பல விஷயங்கள் இருக்குது, எஃபிஷியன்சி லாஸஸ் இருக்குது, வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் இட் கெனாட் பி கிளியர்ட். ஸோ அது பூராமே 100% பண்ண முடியும்னா 100% இட் குட் பி டன் பிஃபோர் 2030. இதே மாதிரி ரிஃபார்ம்ஸ் இதே ஸ்பீடில் பண்ணிக்கணும்னா உறுதியாக ரெக்கவர் பண்ணலாம். அதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது, பண்ணலாம். பாசிட்டிவாகவே இருக்கலாம், நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவோமானா இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. இதோட பெட்டர் சுச்சுவேஷனுக்கு வர்ற சாத்தியக்கூறுகள் நான் பார்க்குறேன். இதை போய் நம்ம இப்போ ஒரு நெட்வொர்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒன்று போட்டு ஒரு ஸ்டாப் பண்ணி அது பண்ண வேண்டாம்னு நம்ம சொல்கிறது ஐ ஃபீல் இட் இஸ் நாட் ரைட். அது ஒரு ஊக்குவிக்கம் இல்லாமல் போயிடுச்சுங்க சார். அந்த செக்டாரே வந்து ஃபர்தராக யாருமே ஒரு தமிழ்நாட்டில் பெருசாக க்ரோத் இல்லை. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி குட். அண்ட் தமிழ்நாட்டில் நிறைய ரூஃப் டாப்ஸு இன்னும் சோலாரில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். இன்ஃபேக்ட் அதெல்லாம் பண்ணோம்னா இபி ரிக்கவர் ஆகிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ரிக்கவர் ஆகும்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கம்பெனி ஓட்டுறமோ ஓட்டலையோ யூனிட்ஸ் கன்சியூம் ஆகலை, இருந்தாலும் அந்த மினிமம் சார்ஜஸ் கட்டியே தான் ஆகும். இதைத்தான் நாங்கள் பல தடவை ரெப்ரசன்ட் பண்ணோம். எம்டி சார்ஜஸ் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இல்லையா நீங்கள் ரூஃப் டாப் சோலார் கொடுத்துருங்க. அவன் அந்த ரெக்யர்டு எம்டி ஃபார் எக்ஸாம்பிள் அவன் 100 கிலோவாட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான்னா ஒரு 40 கிலோவாட் மேலே சோலாரை போட்டுட்டான்னா அவன் மிச்சம் 60 சரண்டர் பண்ணிக்கிட்டோம். அந்த 60க்கான எம்டி சார்ஜஸ் மட்டும் அவன் கட்டிக்கிட்டு மிச்சம் இருக்கிற 40க்கு அட்லீஸ்ட் அந்த சேவிங்ஸ் வரும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். சிறு குறு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலமாக மின்சாரத்துறையினால் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறோம். கட்டணம் மட்டும் இல்லாமல் இந்த பிக்ஸ்டு சார்ஜஸ் என சொல்லக்கூடிய அதாவது உபயோகித்தாலும் உபயோகிக்காவிட்டாலும் கட்டக்கூடிய கட்டணம் வந்து மிக அதிகம். 2014 வந்து 3900 ரூபாய் இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து 2022 வந்து கிட்டத்தட்ட 18,900 ரூபாய் ஆயிருக்கு.
அதாவது இது வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் இது வந்து கட்ட வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாகி இருக்கும். இப்ப பவர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக்ஸ்டைல் மில் போல பல ஒரு கிட்டத்தட்ட 300ல இருந்து 600 மில்கள் வரை மூடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மளுக்கு வருது. அப்போ இது எல்லாமே ஒரு மின்சாரமும் ஒரு சமாச்சாரமாக அதுல வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் பட்சத்துல மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இதில் கவனத்தில் கொண்டு எப்படி நம்மளுக்கு வந்து கட்டணத்தை வந்து கம்மி பண்றது, எப்படி சீரான மின்சாரம் அளிப்பது, எந்த வகையில் வந்து தொழில்துறைக்கு வந்து உதவியாக இருக்கும் சமாச்சாரங்களை வந்து எப்படி முன்னெடுப்பது போன்ற பல பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க வந்து எங்க கூட ஒரு பேசணும், எங்களோட சிரமங்களை புரிந்து கொள்ளணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1.5 ட்ரில்லியன் எக்கானமி சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லாமே உழைப்பதற்கு ரெடியா இருக்கிறோம். சோ அரசு வந்து அதற்குண்டான உதவிகளை எங்களுக்கு செய்து கொடுத்தாங்கன்னா மிகவும் நல்லதா இருக்கும். இப்ப வந்து வருடாந்திர கட்டணம் 3.57% வந்து ஏற்றத்தை வந்து நிறுத்தி வைத்திருக்கிறதும் வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு சமாச்சாரம், ஒரு பாசிட்டிவா இருக்கு. எப்படி சீரான மின்சாரம், அதாவது கட்டாகாம நிலையான மின்சாரம், அது வந்து எப்படி எல்லாம் கரெக்ஷன் பண்ணி என்ன எங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள சொல்லிட்டாங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா எதுவா இருந்தாலுமே வந்து நிறைய காலங்கள் வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். சோ இனி வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாலுமே இந்த ஒரு டேட்குள்ள நாங்க வந்து முடிச்சு தர்றோம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு இருந்தா எங்களுக்கு வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும்.